So hi friends, this is Pradeep here, another video. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஹிமாலயனில் ஒரு சின்ன ஆக்சரிஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்சல் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மெக்டெக்னிக்ஸோடது. ஸோ என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேக் ஃபுட்ரெஸ்ட் இருக்குல்ல லேடிஸ்து, ஸோ அந்த பேக் ஃபுட்ரெஸ்ட்டோட எக்ஸ்டெண்டர் சரிங்களா. அதுதான் வந்து அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது என்ன இருக்குன்றதை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வில் கோ ஆன் ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபுட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெக்கடெக்ஸோட ஃபுட்ரெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து ஒரு செம்ம குவாலிட்டி, நல்ல ஹெவி மெட்டல். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த ரப்பர் புஷஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எதுக்குன்னா ஒரு நல்ல க்ரிப் கிடைக்கும். மற்ற பிராண்ட்ஸில் வந்து இந்த ரப்பர் புஷ் இருக்கான்னு தெரில, பட் இது வந்து பிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு we can replace it அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தட் இஸ் த ரீசன் ஐ லைக் திஸ். இது வந்து ஒரு நல்ல க்ரிப், பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு நல்ல க்ரிப் கிடைக்கும் சரிங்களா. இது வந்து ஆக்சுவலி 2 பீஸ், 1 இன்னொரு பீஸ், 2 பீஸ் இருக்குது. அது போக we have like nut and bolts, 2 பெரிய நட்டு போல்ட்டு, அப்புறம் 2 சின்ன நட்டு போல்ட் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃபுட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதில் இந்த இடத்துல வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகும் ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த போல்ட்டை வந்து நம்ம கழட்டிட்டு அந்த பெரிய போல்ட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். சின்ன போல்ட் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும் ஓகேவா. இது வந்து எல்என்கி போல்ட்ஸ் தான். ஸோ இட் கிவ்ஸ் மோர் ப்ரொடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் இப்போ பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட் வந்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. தட்ஸ் இட். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்னதாக ஒரு நாப் மாதிரி ஒன்று இருக்கும், இந்த கனெக்டர். ஸோ இதுதான் வந்து இந்த போல்ட்டை வந்து இந்த பிளேஸில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துலேருந்து நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போத் த சைட்ஸ் இதை வந்து ஒரு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தென் we can easily remove this ஓகேவா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ டேக் அ கட்டிங் பிளேயர் அண்ட் வந்து இதை ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பெரிய போல்ட் இருக்குல்ல, இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த வாஷர் போட்டுக்கோங்க, இந்த பெரிய போல்ட்டை அதில் அப்படியே வச்சு இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே குட். ஓகே, ஸோ இந்த சைடு வந்துருச்சா. இப்போது இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணி you have to put this over here. இந்த வாஷரை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லாக் த்ரெட் தான். ஸோ இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபியூ த்ரெட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ மோராலெஸ் இது ஒரு சைடில் உட்காந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் we have to take this small nut and bolt. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, இங்கே மேலே இங்கே வச்சு சைடு டைட் பண்ணிங்கன்னா போதும். இட் வில் கெட் டைட். ஓகே ஓகே. ஸோ இது வந்து 14 mm ரென்ச்சு. இதை வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க பின்னாடி கரெக்டாக. தென் டேக் தி 5 mm Allen key. இதை டைட் பண்ணிங்கன்னா போதும். இட் வில் கெட் டைட். ஓகே, ஸோ
that's it. இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. If you want one more, okay, done. அப்புறம் இந்த சைடு this is 6 mm. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற போல்ட்டு ஓகே இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ now இதையும் வந்து வச்சு டைட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டான டூல்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. ஓகே சேம் ப்ரொசீஜர் ஃபார் த அதர் சைட். என்ன பண்ண போகிறோம், இந்த சைடும் இதை வந்து கழட்டியாச்சு. ஆன் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இந்த சைடு இந்த வாஷரை வந்து கழட்டியாச்சு. ஸோ நவ் வாட் வி ஹவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஓகே, ஸோ இந்த சைடு ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஸோ இந்த சைடும் அந்த போல்ட்டை கழட்டி அவங்க கொடுத்த அந்த பெரிய போல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நவ் வாட் வி ஹவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஃபிக்ஸ் திஸ் ஹியர். ஓகே, சேம் லைக் வாட் வி டிட் ஆன் அதர் சைடு, அதே மாதிரி தான். ஜஸ்ட் இதை வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பட் திஸ் கிவ்ஸ் யூ மோர் ப்ரொடெக்ஷன் டு யோர் சைலன்சர் ஆல்சோ. நான் இதுக்கு வேறு தனியாக ஒரு இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். நவ் ஐ திங்க் ஐ ஹவ் டு கேன்சல் இட் பிகாஸ் திஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் யுவர் சைலன்சர். ஸோ ஓகே, நவ் லெட்ஸ் டைட் திஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட லுக் எப்படி இருக்குன்றது வீடியோவில் பார்த்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பிராண்ட்ஸ் இருந்துச்சு, பட் ஐ வென்ட் ஃபார் திஸ் மெக்கட்ரானிக்ஸ் பிகாஸ் இந்த ரப்பர் புஷ் ஐ லைக் திஸ் அ லாட். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா grip இருக்குது பின்னாடி உட்காரவங்களுக்கும். அட் த சேம் டைம் இட் கிவ்ஸ் மோர் ப்ரொடெக்ஷன் டு தி சைலன்சர். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஆல்வேஸ் பி சேஃப். நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்கு யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. Bye, take care, I'll meet you in another video.